வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ். நண்பர்களே, நாம் இன்றைக்கி சந்துரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஒரு தோட்டம் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அது தார் ரோட்டு மேலே இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. வருமானம் வந்திருக்கக்கூடிய தோட்டங்க. நல்ல வளர்ந்த தென்னை மரங்களோடு உங்களுக்கு இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு. இந்த இடத்த பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்கிறதா வழக்கமாக சொல்கிறதாங்க, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்த்துருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட்டில் போட்டுட்ருக்கோங்க. இது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் கூட மாவட்டம் வரையும் பிரிச்சும் போட்டிருக்கோம். அதில் போய் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸாக நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க. தேனியில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல நீர்வளமுள்ள ஒரு பூமிங்க. இந்த ஏரியாவில் தான் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்னந்தோப்பில் தான் அமைஞ்சிருக்குங்க. மெயினாக பார்த்திங்கன்னா வருமானம் வந்திருக்கக்கூடிய ஒரு தோட்டங்க. வளர்ந்த தென்னை மரங்களாக இருக்குது ஃபுல்லாகவே. இந்த இடத்த பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். சரி வாங்க, இந்த இடத்த பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த இடம் மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24 ஏக்கர் இருக்குதுங்க. இந்த 24 ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 போர் இருக்குது, கிணறு இருக்குது, சர்வீஸும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. நல்ல தண்ணி வசதியும் இந்த இடத்துக்கு இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைகை ஆற்றுலேருந்து பாசனமும் இந்த தோட்டத்துக்கு வந்துட்டுருக்குதுங்க. அதனால் தண்ணிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. கிணறு பாருங்கள், இது இந்த ஏரியா ஃபுல்லாகவே நீர்வளம் நல்லா இருக்கனால மேலாப்பிலே தண்ணி உங்களுக்கு இருக்குது. இந்த வெயில் காலத்துலேயும் பார்த்திங்கன்னா தண்ணி மேலாப்பிலே இருக்குது பாருங்கள். மெயினாக பார்த்திங்கன்னா தேனிலாம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நீர்வளமுள்ள ஒரு ஏரியா தாங்க. அதனால் விவசாயம் பண்ணுறதுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பச்சை பசேன்னு இருக்குது. தென்னை மரங்கள் எல்லாமே வளர்ந்த தென்னை மரங்கள், வருமானம் வந்திருக்கக்கூடிய ஒரு பூமிங்க. ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா 25 லட்சம் சொல்லிகிட்டு இருக்காங்க. மொத்தமாக 24 ஏக்கர் இருக்குது. தேனி மாவட்டத்தில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா, தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி அப்படிங்கிற ஏரியாவுக்கு வட்டத்தில் வருதுங்க. ஆண்டிப்பட்டி வட்டத்தில் கடமலைக்குண்டு அப்படிங்கிற இடத்துல இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. 2 கிணறு, ஒரு போரு, சர்வீஸோடு உங்களுக்கு இருக்குது. வைகை ஆற்று பாசனமும் இந்த இடத்துக்கு இருக்குதுங்க. மேலும் இந்த இடத்த பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. நம்பர் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோட கடைசியில் நம்பர் டிஸ்பிளேலே தெரியும் உங்களுக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பற்றின விவரங்கள் ஃபுல்லாகவே அவங்க சொல்லிடுவாங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்பர் கீழே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே.